சார் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் பலாத்கார கொடுமையை கண்டித்து நீதி கேட்டு எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுவதற்கு போராட்ட களத்தில் வந்தால் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு உடனே அவர்களை தடுத்து அந்த களத்திற்கு வருவதற்கு முன்னே கைது செய்து வலுக்கட்டாயமாக குண்டாக தூக்கி போலீஸ் வாகனத்தில் அடைத்து கொண்டு கைது செய்கிறார்களே, இது ஏன் இப்படி பண்ணுகிறார்கள்? எதிர்க்கட்சியினுடைய போராட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுப்பதன் நோக்கம் என்ன? ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறவனிக்கிட்ட அவங்க நம்புகிறாங்க. திமுக காரங்க நாம் பண்ணுறது அயோக்கியத்தனம். இப்போ திமுக காரங்க ஆளுங்கட்சி என்ன பண்ணுதோ அதுக்கு வலியுறுத்தக்கூடியது தான், எதிரான கருத்தை வலியுறுத்தக்கூடியது தான் போராட்டம். ஒத்து போனால் போராட்டம் தேவையில்லை. அப்போ ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்ணணும்னா, யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒத்து போகிற மாதிரி ஆட்சியை நடத்தணும். இவங்க அப்படி நடத்தலை. அதுக்காக நீங்கள் குற்றவாளிகள் ஒத்து போகிற மாதிரி ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போராட்டம் நடத்துகிறவங்க குற்றவாளிகள் இல்லை, கிடையாது, எதிர்கட்சிகள். ஆமாம், மக்கள் குரல். ஆமாம், ஆட்சியில் இல்லாத கட்சிகள் மக்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஏன் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய எஃப்ஐஆரை வெளியிட்டீங்க? அது தப்பு. பேரெல்லாம் வெளியிட்டிருக்கீங்களே, எப்படி வெளியாச்சுது? அந்த அதிகாரியை தண்டனை கொடுங்க. இது வரைக்கும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த காம்பவுண்டில் நின்ன, அந்த கேட்டில் நின்ன போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணல, யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல, யாருக்கு மேலே நடவடிக்கை இல்லை. ஏன் எடுக்கலை? விசாரணையும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா என்ன அது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அரசுக்கு தலைமை யார்? மக்கள் தானே இவங்களை உட்கார வச்சுருக்காங்க. அதனால் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். அப்பீலிங் அத்தாரிட்டி யார்? பொதுமக்கள் தானே, வாக்காளர்கள் தான். வாக்காளர்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்கு தான் போராட்டம். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், தப்பாக தான் பண்ணுறோம். அப்போ எதிர்கட்சிக்காரன் சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனத்துக்கு எதிரானது நல்லது, நல்லதுக்கு எதிரானது அயோக்கியத்தனம், அயோக்கியத்தனத்துக்கு ஆப்போசிட் என்னது? நல்லது தானே. அப்போ இப்போ பொதுஜனங்க எதிர்கட்சிங்க நல்லது தான் சொல்லுவான், அவன் அப்படி சொல்லக்கூடாது. உண்மை சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அப்போ நமக்கு ஓட்டு வராது. அதனால் எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி வேண்டான்னு சொல்லும்போது அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சிடுது. அதே நேரத்தில் சும்மா ஆளுநர் தான் அரசாங்கத்துக்கே தலைவர், அவர் தான் ஆட்சியாளர், ராஜா அவர் தான். இப்போ ராஜா முதல் குடிமகன். ஆமாம், ராஜாங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் ஆளுநர், ஆட்சி நடத்துகிறவர். ராஜா ஆளுநர் தான், கவர்னர் தான். அப்போது கவர்னர் சொல்படி தான் அமைச்சர் நடக்கணும், முதலமைச்சர் கவர்னர் சொல்படி தான் நடக்கணும். அப்போ கவர்னர் யார்? அவர் மக்கள் பிரதிநிதி தான். அப்போ அவருக்கு ஓட்டு போட்டு வந்தாரா? ஓட்டு போட்டு வந்த பிரதமருடைய ஆள் அவர். அப்போ அவரும் ஓட்டு போட்டு வந்தவர் தான், ஓட்டு போட்டு வந்தவருடைய பிரதிநிதி தான் அவர். பிரதமர் இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தானே. அப்போ ஓட்டு போட்டு வந்த பிரதமருடைய அதிகாரி தான் ஆளுநர், ஜனாதிபதியினுடைய அதிகாரி தான் ஆளுநர். ஆளுநர் தான் தமிழகத்துக்கு தலைவர். அந்த ஆளுநரை எதிர்த்து, ஒன்றும் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து, ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம், ஒன்றும் எதுவுமே இல்லாத விஷயத்தை சொல்கிறது தான் திமுக. உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னுக்கிட்டு உடனே ஒரு 2 மணி நேரத்தில் பர்மிஷன் வாங்கி போராடிட்டாங்க. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டால் மற்ற கட்சிகளுக்கு போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதுதான் திமுக முதலமைச்சர் கையில் தானே இருக்குது போலீஸ் துறை. கொடுக்காதே. இவன் கேட்பான், சார் அவங்க ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு போட்டுமே சார், 2 மணி நேரம் பண்ணுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கிறது கிரிமினலு, அதெல்லாம் சொல்லிவிடுவானுங்க, சொல்ல விடாதையா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்ல விடலைன்னா நாங்கள் சமூக ஊடகத்தில் சொல்ல மாட்டோமா? நாங்கள் செய்தித்தாள்களில் சொல்ல மாட்டோமா?
அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. அந்த இப்போ என்ன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 2 மணி நேரம் பேச போகிறாங்க, ஒரு கோஷம் போட போகிறாங்க. நீ போலீஸ் எதுக்கு இருக்குது? ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினா காவல் கொடுக்கறதுக்கு தானே, பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே போலீஸ் இருக்குது. போலீஸுக்கு வேறு என்ன வேலை? போலீஸுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? மக்கள் வரி பணம் தானே. இந்த கருணாநிதி வீட்டு சம்பளமா? கருணாநிதி வீட்டுக்காகவோ போலீஸ் இருக்குது? இல்லை, மக்களுக்காக தான் போலீஸ் இருக்குது. அப்போ போலீஸு அவங்களுடைய பாதுகாப்பு கடமையை அவங்கள செய்ய விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்ல விட மாட்டேன், போராட்டம் கூடாது, காவல்துறை சொல்லலை, மந்திரி சொல்லி தான் காவல்துறை ஒத்துக்கலை. காவல்துறைக்கு தனிப்பட்ட விஷயமே இல்லாது, அது எல்லாருக்கும் தெரியும். மந்திரி சரி சொல்லலை, அதனால் காவல்துறை இல்லைன்னு சொன்னார், அவ்வளோதான். மந்திரி அப்பா நியாயமாக நீ செய்கிறத செய்யின்னு சொல்லிட்டோம்னா காவல்துறை அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்போ மந்திரி சொல்லலை, அதான் மந்திரி ஏன் சொல்லலை? மந்திரி அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு, இதில் வேறு நடுத்தருவில் வந்து நின்று 4 பேர் சொல்கிறதுக்கு அனுமதித்தோம்னா நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும் அப்படின்னு அவங்க அஞ்சுறாங்கங்கிறது தான் போராட்டத்தை பார்த்து அவங்க பயப்படுறதுக்கான காரணம். ஓகே சார், வணக்கம்.